கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாமுடைய முறை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இதுதானே சலாம் என்று சொன்னால் அதோட மீனிங் என்ன? உங்கள் மீது அமைதியும் சாந்தியும் உண்டாகட்டும். உங்கள் மீது அல்லாஹ்வின் அமைதியும் சாந்தியும் நிம்மதி உண்டாகட்டும். இதுதான் பொருள். அதேபோல் அன்பானவர்களே, பல மக்கள் இருக்கிறாங்க, இந்த இந்த சொல்லு கூட சரியா பயன்படுத்த மாட்டாங்க. உண்மையான வாசகம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இல்ல ஷார்ட்டா சொல்றீங்களா அஸ்ஸலாமு அலைக்கும், இது போதுமான. ஆனால் அன்பானவர்களே, சில மக்கள் இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் பொருள் என்ன? நீ மரணித்து போ, நீ செத்து போ, நீ செத்து போகிறாய். அதோடைய அர்த்தம், அதோடைய பொருள் அஸ்ஸலாமு அலைக்கும். கேட்பது ஒன்றாதான் தெரியுது, ஆனா இதோட பொருள் என்ன? நீ செத்து போ, நீ மரணித்து போ என்பது. அதே போல அன்பானவர்களை மேலும் பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க ஸலாம் அலைக்கும். ஸலாம் அலைக்கும் என்ன? அதோட பொருள் நீ அழிந்து போகிறாய், நீ நாசமா போன. அது பேர் நம்ம என்ன மீனிங்? ஸலாம் அலைக்கும், நீ நாசமா போ, நீ அழிந்து போ என்பதுதான் அதன் பொருள். அதே போல அன்பானவர்களே, சில மக்கள் இருக்கிறாங்க, எப்படி சலாம் பண்ணுவாங்கன்னா ஸலாம் அலைக்கும் சொல்றாங்களா இல்லையா? சில பேர் இருக்காங்க ஸலாம் அலைக்கும் சொல்றாங்க இல்லையா? ஆனால் அன்பானவர்களே, இதன் பொருள் தெரியுமா? அல்லாஹ்வின் சாபம் மீது உண்டாகட்டும். என்னங்க பேர் என்ன? ஸலாம் அலைக்கும், ஸலாம் அலைக்கும். இப்படி சொன்னாலும் கூட என்ன? உன் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லை. எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் கிடைக்கிறாங்க. அதே போல அன்பானவர்களே, சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஸலாம் அலைக்கும், அது மீனிங் தெரியுமா? உனக்கு அல்லாஹ் இன்பம் தராமல் போகட்டும், எப்பவுமே நீ நிம்மதியாக இருக்கக்கூடாது. இது போன்ற வாசகத்தை மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற சகோதரர்களை நாம் தெரிந்து, இதற்கு பிறகு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நான் சொல்லக்கூடிய ஸலாமுடைய வாசகம் சரியாக முறையாக இருக்கிறதா என்று. ஏன் என்று சொன்னால், இந்த வாசகத்தை இப்போ அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பயன்படுத்தினார்கள் யூதர்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال اذا سلم عليكم اليهود فانما يقول احدهم السلام عليك فقل وعليك. رواه முஸ்லிம் 6257. அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், யூதர்கள் உங்களுக்கு சலாம் கூறினார். எப்பங்க? இப்ப இல்ல, 1500 முன்னாடி சொன்ன வாசகம். யூதர்கள் உங்களுக்கு சலாம் கூறினால் அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறாமல், அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறாமல் அவங்க சொல்லுவாங்க அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் அதன் அர்த்தம் என்ன? நீ செத்து போவாயாக, உன் மீது மரணம் உண்டாகட்டும். யூதர்கள் யார் சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொல்லுவாங்க. அவனால இவன் ஒன்றும் பண்ண முடியல, அடிக்க முடியல, திட்ட முடியல, எதுவும் பண்ண முடியல. என்ன சொன்னாங்க? லாஸ்ட்ல பதுவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, நீ செத்து போ. அது மீனிங் அஸ்ஸலாமு அலைக்கும். எனவே அன்பானவர்கள், இதன் பொருள் எதுன்னு சொன்னால், அது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யாராவது சொன்னால் ஃபகுல் வஅலைக், நீங்க என்ன சொல்லுங்க? வஅலைக் என்று சொல்லுங்க. வஅலைக் என்றால் உன் மீதும் அல்லாஹ்வுடைய மரணம் உண்டாகட்டும். எனவே அன்பானவர்களே, நாம் முஸ்லிமாக இருக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய வாசகம் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு துவா, மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை. என்னங்க துவா? அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் உன் மீது அமைதி உண்டாகட்டும். வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் உன் மீது ரஹ்மத் செய்யட்டும். அல்லாஹ்வுடைய கிருபை என்பது சாதாரண விஷயமா? வபரகாத்து, அல்லாஹ் உன் மீது பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் உன் மீது பரக்கத் செய்யட்டும், ரஹ்மத் செய்யட்டும், நீங்க நிம்மதியாக இருக்கட்டும் என்ற வாசகம் இருக்கிற சகோதரர்களே, இது ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் இதை விட ஒரு செல்வம் உலகத்தில் யாரும் கிடையாது. இதை விட ஒரு பாக்கியம் எதுவும் கிடையாது. எனவே அன்பானவர்களே, தெரிந்தவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். அவர்கள் பதில் சலாம் சொல்கிறார்களே, அதுவும் துவா, நீங்க தருவதும் துவா. யாருடைய துவா எப்போ ஒப்புக்கொள்ளப்படும் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? தெரியாது. எனவே அன்பானவர்களே, அந்த துவா ஒப்புக்கொண்டு விட்டால்
அல்லாஹ்விடத்தில் நாம் இம்மையில் வெற்றி பெறலாம், மறுமையில் வெற்றி பெறலாம். உலகத்தில் நிம்மதியாக இருக்கலாம், மறுமையில் நிம்மதியாக இருக்கலாம். எனவே அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற வாசகத்தை சரியாக முறையாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.